கொடுக்கலாம். இருங்க, இப்போதைக்கு டேரெக்டாக லைட்டாக ஊற்றி பார்ப்போம். ஏன்னா வந்து டேஞ்சர் தான், அது திரண்டு வெடிச்சிரும். ஏன்னா பேட்ரி வேறு பக்கத்தில் இருக்கா, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஏன்னா பேட்ரி வந்து ஃபுல் டவுனில் இருக்கும். அதனால தான் பேட்ரிக்கு சார்ஜ் போட்டால் ஏறும். அதனால் இங்கே இருக்கிற எந்த மெயின் பாயிண்ட்டும் இல்லை, இல்லை அந்த சர்க்கியூட்டில் எங்கேயுமே இது கரண்ட்டு போகாது. ஏன்னா வந்து அந்த ஒரே இடத்துல சார்ஜ் போகிற இடத்துல வச்சா மட்டும் தான் ஏறும். இது ரொம்ப அழுக்காக இருக்குது. இதை க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணலாமா? எங்கே க்ளீன் பண்ணலாம். உள்ளே அந்த பசையெல்லாம் போட்டு ஒட்டியிருக்காங்க. அந்த பசையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோன்னா இங்கேண்ணா கொஞ்சம் ஈஸியாகிடும் போகிறதுக்கு. நம்ம மாட்டுறதுக்கு ஈஸியாகிடும். ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறேன், என்னால் பண்ணவே முடியல. அப்படி இருக்குது. பசை நிறைய போட்டு வச்சுருக்கானுங்க. அது உள்ளே வர லைட்டாக கீறி இருக்காங்க போல். என்னால் அதை எடுக்கவே முடியல அந்த பசையை. அதனால அப்படியே விட்டேன். ஈரா அப்படின்ட்டு இந்த பட்டன் இருக்கு பாருங்க, அந்த பட்டன் தாங்க இப்படி இப்படி அழுத்தினா உள்ளே போயிட்டு அந்த குட்டி பட்டனுக்கு வந்து அது போயிட்டு கனெக்ட் ஆகும். அப்போ தான் நம்மளுக்கு லைட் தெரியும். ஓகேங்களா? மீடியமு, ஹை, லோ, அதுக்கு சார்ஜுக்கு ஏற்ற மாதிரி இங்கே அது வேலை செய்யும். அது இப்போ இந்த பேட்ரி எடுத்துலாம் நம்ம. இருங்க, இப்போ பொறுமையாக எடுக்கணும், இல்லை போர்டு எதுனா டேமேஜ் ஆகிடும். எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ப்ளஸ் மைனஸ் ஒயரை வந்து பேட்ரி கூட வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ பேட்ரி கூட இல்லை, சாரி அந்த போர்டில் அந்த பேட்ரி இருந்த இடத்துல இந்த ப்ளஸ்ஸு மைனஸை மாட்டணும். ஓகேங்களா? நான் வேறு ஸ்க்ரீன் விட்டு வெளியே போயிட்டேங்க. இருங்க, இப்போ வந்து ஏன்னா நான் அங்கே பண்ணுற இடத்துல வந்து எனக்கு நடுவில் ஒரு சில்வர் கம்பி போகும். அதாவது ஒரு கண்ணாடி இருக்கும் ஃப்ரண்ட்டில். அதுக்கு உள்ளே தான் கை விட்டு பண்ணிகிட்ருக்கேன். நடுவில் வந்து எனக்கு ஒரு சில்வர் கம்பி மாதிரி ஒன்று போகுங்களே, அது இருக்கும். இப்போ வந்து இதுக்கும் அதுக்கும் வந்து கொடுத்துட்டேன். எதை வச்சுன்னா அந்த கிளிப்பு இருக்குது பாருங்களா, துணி காய்க்க போகிற கிளிப்பு. இப்போதைக்கு அது ஆன் ஆகுதான்னு பார்க்கறதுக்கு இதை அழகாக இப்படி மடித்து விட்டுட்டு இந்த கிளிப்பை மாற்றலாம். லைட் எரியுதா எரியலையான்னு பார்க்கணும். ஏன்னா வந்து சும்மா இப்போ எரியுதா இல்லையான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு எரிஞ்சிடுச்சு, நல்லா தான் இருக்குது லைட்டு ஃபுல்லாக. இப்போ வந்து இந்த எடுத்துகிட்டு இது மாட்டினா லைட் எரியுதா? இது எரிஞ்சுதுன்னா அப்படியே நம்ம இந்த வீடியோ மேலே மாட்டிடலாம் அழகாக. எங்கள் ஆன் பண்ணுவோம். ஆன் ஆயிடுச்சு. சூப்பர். நம்ம நேற்று பண்ண இதுவில் நீங்கள் ஆன் ஆயிடுச்சு. ஒருவேளை இந்த லைட் எரிஞ்சிடுச்சு. நம்ம இனிமேட்டு எல்லா வீடியோலையும் இந்த லைட்டை சீலிங்கில் மாட்டிட்டு வீடியோ எடுக்க போகிறோம். ஓகேங்க, சீ நெக்ஸ்ட் வீடியோ. டாட்டா, பை பாய்.